சிவப்பு நிற மென்மையான மெத்தைகளை பயன்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் என்ற கருத்தில் புகாரியில் ஒரு ஹதீஸ் உள்ளதாக பரப்பப்படுகிறது. அப்படி ஒரு ஹதீஸ் உண்மையிலேயே உள்ளதா? இது சரியான செய்திதானா என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2434. இங்க குழுமத்தில வந்து நீங்க புகாரினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஹதீஸினுடைய எண் வந்து 5390 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த எண்ணில் வேறு ஹதீஸ் தான் இருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாலை நேரத்தில் மாவு உணவை சாப்பிட்டுவிட்டு உது செய்யாமலேயே வாய் மட்டும் கொப்பளிச்சுட்டு போய் தொழுதாங்க என்ற ஹதீஸ் தான் அந்த நம்பர்ல இருக்கு. ஆனா அதாவது நீங்க பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ரெட் சாஃப்ட் மேட்ரஸ் அப்படின்ற அந்த சிகப்பு நிற மென்மையான மெத்தைகள் கூடாதுன்னு விஷயம் சொன்னாங்கன்னு இருக்குல்ல, அந்த ஹதீஸ் வந்து அந்த கருத்துல வந்துட்டு 5849ஆம் இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் உண்டு. அதனுடைய மொழிபெயர்ப்பா தான் இது போட்டு இருக்க கூடும். இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு சரியா என்பதையும் நம்ம பார்ப்போம். இதுல வந்து பராவு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க 5849 புகாரில 7 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு கட்டளையிட்டாங்கன்னு சொல்லி 7 விஷயத்தை பட்டியலிடுறாங்க. நம்ம கேள்விக்கு வந்துட்டு இது தேவையில்லைங்கிறனா அதை குறிப்பிடலை. அடுத்து தடை செய்யப்பட்டுள்ள விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா என்ன? வனஹானா அன் அன் லுப்ஸில் ஹரீரி, பட்டு ஆடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தடை செய்தாங்க. தீபாஜி, தீபாஜுங்கிறதும் அலங்காரப்பட்டு. வல் கசியி, கசு என்பது எகிப்திய பட்டு கலந்த ஒரு பஞ்சாடை. அடுத்து வந்துட்டு வல் இஸ்தப்ரக் 4வது தடித்த பட்டு, அதுவும் பட்டுனுடைய வகை தான். மயாத்திருல் ஹும்ர் 5வது வந்துட்டு மென்பட்டு திண்டுகள். இது வந்து ரஹமத் அறக்கட்டளையினுடைய மொழிபெயர்ப்பு, சரிங்களா? பிராக்கெட்டில் மீசாரா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த 5 விஷயத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க என்பது தான் ஹதீஸில் உள்ள விஷயமா இருக்கு. இப்போ இங்கே நம்ம கடைசியாக வாசித்தோம்ல மயாத்திருல் ஹும்ர், அதையே தான் வந்துட்டு தமிழில் மென்பட்டு திண்டுகள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்கல்ல. மூலத்தில் வந்து ஹும்ர், அதாவது சிவப்புன்றது இருக்கு, இங்கே மென்பட்டு திண்டுகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மயாத்திருல் ஹும்ர் அப்படிங்கிறத தான் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களே ரெட் சாஃப்ட் மேட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? முதல்ல மயாத்திருல் ஹும்ர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு பகுதியை வச்சு தான் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. மயாத்திருல் ஹும்ர் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட் சாஃப்ட் மேட்ரஸ், மென்மையான சிகப்பு மெத்தைகள் அப்படின்ட்டு பொருள் கொள்கிறாங்க. அதே போல் அதிகமான சலஃபுகள் வந்து இது எப்படி பொருள் கொள்கிறாங்கனாக்கா, இது வந்துட்டு சிகப்பு நிற ஆடைகள், எல்லா சிகப்பு நிற ஆடையும் இது குறிக்கும். மயாசிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு சிகப்பு நிற ஆடைகளை குறிக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொண்டு ஆண்கள் வந்துட்டு சிவப்பு நிற ஆடைகளை வந்துட்டு அணிவதுங்கிறது ஹராம். என்னப்பா ஆதாரம்? இந்த ஹதீஸை காமிக்கிறாங்க. அப்போ இதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு வாசகமாக இருக்குது. அதனுடைய சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இன்னைக்கு சிந்திச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ஒரு பொருள், சீப்பு செருப்பு அப்படின்னு மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு போய் இது அப்படின்னா என்னன்னு யாரும் போய் தேட போகிறதில்ல. ஆனால் சில பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அப்படியே காலம் செல்ல செல்ல அது வந்து பயன்பாட்டில் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொருட்கள் வந்து அரபு மக்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் வந்து சொல்லாதான் தெரியும், முன் வாழ்ந்த அறிஞர்கள் முன் வாழ்ந்த மக்கள் சொன்னதான் தெரியுங்கிற மாதிரி நிலைமை இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மயாசுருல் ஹும்ர் அப்படிங்கிறதெல்லாம். அப்போது இது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தங்கள் நூலான ஃபத்ஹுல் பாரியில் இது குறித்து விளக்குறாங்க. முதலாவதாக வந்து சிவப்பு நிற ஆடைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சலஃபுகள், அதுக்கு வந்து ஆதாரமாக இந்த ஹதீஸ்னு சொல்றாங்க. நுஹிய அனில் மயாத்தில் உர்ஜுவான், அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. நசாயி, அபுதாவுது, அஹமது போன்ற நூற்களில் உள்ளது. இதையும் கூடுதல் ஆதாரமாக என்ன செய்யறாங்கனாக்கா குறிப்பிடுறாங்க. அதாவது இது சிவப்பு நிற ஆடையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி மயாத்திர் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அதனுடைய அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்னு ஹஜர் அவர்கள் வந்துட்டு முன் சென்ற இமாம்கள் வந்து சொல்ல அந்த கருத்தை எடுத்து காண்பிக்கிறாங்க மயாத்திர் அப்படிங்கிறது என்னங்கிறது. கால அபு உபைத், இமாம் அபு உபைத் சொல்றாங்க, அல் மயாத்திருல் ஹும்ரு அல்லதி ஜா அன் நஹ்யு அன்ஹா கானத் மின் மராகிபில் அஜமி மின் தீபாஜின் வ ஹரீரின். அதாவது அந்த அஜமிகள், அந்த அரபுகள் அல்லாத மக்கள் வந்து இந்த அந்த காலத்து குதிரை, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, இந்த குதிரை ஒட்டகம் எல்லாம் வந்துட்டு வாகனங்களாக பயன்படுத்தினாங்கல்ல, அதற்காக வந்துட்டு இந்த அதில் வந்து பயணிப்பதற்காக
அவங்க பயன்படுத்தக்கூடிய சவாரி உபகரணங்களை தான் இது வந்து குறிக்கும். அரபு அல்லாத மக்கள் வந்து இது பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது தீபாஜ் அதுவும் வந்து பட்டில் செய்யப்படக்கூடிய ஒன்று தான். அதாலேயும் செய்யப்படும். அல்லது நேரடியாக வந்து பட்டாகவும் என்ன செய்யப்படும்னா, பட்டாலும் அந்த தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இமாம் தபரி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க, வகால தபரியு ஹிய வியாஉன் யூதஉ அலா சர்ஜில் ஃபரசி அவ் ரஹ்லில் பஈரி மினல் உர்ஜுவான். இது அவங்களும் வந்துட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த என்ன சொல்றது, குதிரை அல்லது ஒட்டகம் இது மேலே வந்துட்டு இந்த அமர்வதற்கு என்று என்ன செய்வாங்க, அதற்கு வந்து சேணம் போடுவாங்கல்ல, அது அமரக்கூடிய அந்த சீட்டு அல்லது அந்த சீட்டுக்கு மேலே ஏதோ ஒரு ஒரு கவரிங் மாதிரி நல்ல நல்ல லக்ஸரியாக வந்து ரெட் கலரில் என்ன பண்ண வேண்டியது, ஒரு துணி மாதிரி போட்டு அதை மூட வேண்டியது, அது அது மேலே அந்த மெத்தை மாதிரி அவனுக்கு ஃபீல் வருவதற்கு. அப்போ அதை தான் இது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் என்ன ஒன்றுபடுறாங்கனாக்கா, இது வந்து குதிரை ஒட்டகம் இது போன்ற இந்த பிராணிகள் மீது அமருவதற்காக அது சார்ந்த உபகரணமாக தான் இந்த என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இது வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது வந்து இப்போ நபிசுவாசம் தடை செய்தாங்க 5 விஷயங்கள் வாசிச்சோம்ல, அது எல்லாம் ஒவ்வொன்றுமே பட்டோடு தொடர்பு கொண்டதாக இருக்குது, பட்டால செய்யப்பட்டுள்ள விஷயமா இருக்குது. அப்போ இதுவும் கூட பட்டாலான ஒரு பொருளாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம வந்துட்டு விளங்கலாம். ஏன்னா முதல்ல 4மே வந்து பட்டோடு தொடர்பு கொண்டு பட்டால் தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுவும் கூட பட்டால கூட தயாரிக்கப்பட்டிருக்கலாம், பற்று இல்லாமையும் கூட அந்த பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி 2 வகையிலும் இமாம் இப்னு ஹஜர் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எதோட தொடர்பு கொண்டு அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது குதிரை ஒட்டகம் போன்ற அந்த வாகனங்களில் ஏறுவதற்கு அந்த காலத்தில் வந்து அமர்வதற்கு நல்லா மெது அமர்வதற்கு அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றதா எந்திரி செய்கிறாங்கன்னா இதை சொல்கிறாங்களே தவிர, பொதுவாக நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போடுறோம்ல அதை குறிக்கக்கூடிய ஒன்றாக கிடையாது. அதே போல் முக்கியமாக இந்த சாஃப்ட் ரெட் மேட்ரஸ் பொதுவாக நம்ம நார்மலாக வீடுகள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தைக்கு வந்து ரெட் கலர் இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் வந்துட்டு அறிஞர்கள் அப்படி சொல்லலை. முன் காலத்தில் இருந்த ஒரு பொருள், அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் தானே அது என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தானே சொல்ல முடியும். நாம் இங்கே உட்காந்து சிந்திச்சு வழங்க முடியும். இப்போ அவங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லும் பொழுது நாமளா அது வந்து எல்லா ரெட் கலர் ட்ரெஸ்ஸையும் குறிக்கும், அது பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா சிவப்பு நிற மெத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அறிவீனமான ஒரு வாதமாக போயிடும். ஏன்னா இவங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் வந்துட்டு அதுக்கு மாற்றமாக அந்த பொருள் என்னென்று விளக்கம் கொடுக்கும் பொழுது நாமெல்லாம் சிந்திச்சு ஒன்று சொல்கிறதுங்கிறது அறிவீனமாக போயிடும். அடுத்து வந்து நம்ம சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சிகப்பு நிற ஆடைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களே அணிஞ்சிருக்கிறாங்க. எனவே சிவப்பு நிற முதல்ல வந்துட்டு சிவப்பு நிற மெத்தையை பற்றி அது பேசலை, சரிங்களா. பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிவப்பு நிற மெத்தையை பற்றி அது பேசலாங்கிறது டவுட்டே கிடையாது. ரெண்டாவது இந்த சிவப்பு நிற ஆடைகள்ன்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லணும் சலஃபிகள், அதுவும் வந்துட்டு கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த புகாரி கிடையாது, நம்ம முன்னாடியே சொன்னோம் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அகமது அபுதாவுதுலாம் உள்ள ஹதீஸில் அலி ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க. அவர்களுடைய கருத்தை என்ன அப்படின்னாக்கா, இது இது வந்து அதாவது சிவப்பு நிற ஆடைகளெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக அணியலாம் என்று அலி ரலியல்லாஹு அவனுடைய கருத்தை குறித்து இமாம் இப்னு ஹஜர்களை இந்த 2 ஹதீஸ்க்கு முன்னாடி ஹதீஸில் வந்துட்டு அவருடைய கருத்தாக என்ன செய்கிறாங்கன்னா பதிவு செய்கிறாங்க. அலி அவர்கள் மட்டும் இல்லாமல் தல்ஹா அப்துல்லா இப்னு ஜாஃபர் அல் பர்ரா போன்ற சஹாபாக்கள் இந்த கருத்தை தான் கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ ஹதீஸை அறிவிக்கூட அலியே வந்துட்டு இது மயாசிருல் உர்ஜுவான் அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்களே அறிவித்து விட்டு சிவப்பு நிற ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கருத்தில் இருப்பாங்களா? அதுவும் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதை விட மிக முக்கியமானதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சுருக்காங்க, சிவப்பு நிற ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்கிறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சான்று உண்டு. உதாரணமாக 4073 அபூதாவுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்துட்டு ஆமிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மினன் யஹ்துபு அலா பக்லத்தின் வ அலைஹி புருதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்தபடி குத்பா ஒரு முறை கொடுத்துருந்தாங்க, சொற்பொழிவு நடத்தினாங்க. அப்போ அவங்களுடைய மேலாடை வந்துட்டு சிவப்பு நிற ஆடையாக இருந்துச்சு என்று அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இருக்குது, 4073. அதே போல் அது புகாரில் 5849 நம்ம வாசிச்சோம்ல, அதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் 5848, இதுவும் பரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. வக்கத் ரைத்து ஃபி ஹுல்லத்தின் ஹம்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சிவப்பு நிற ஆடை அணிந்த நிலையில் நான் பார்த்துருக்கிறேன், அவர்களை விட அழகான எவரையும் நான் கண்டதே இல்லை என்ற கருத்தில் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க. எனவே சிவப்பு நிற ஆடையை வந்துட்டு அணிவதில் தவறு கிடையாது, அது தாராளமாக அணிஞ்சுக்கலாம். அது வந்துட்டு முரணே இல்லாத 2 விஷயத்தை, அதாவது முதல் ஹதீஸ் வந்துட்டு சிவப்பு நிற ஆடையை கூடாதுன்னு சொல்கிற மாதிரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு
முதல் ஹதீஸ்னால் நம்ம சொன்னோம் 5849 ஹதீஸ் வந்துட்டு சிவப்பு நிற ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சிவப்பு நிற ஆடை அணிஞ்சிருக்கிறாங்கன்ற ஹதீஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்துட்டு முரணே இல்லை, முரண்பட்டுருச்சுன்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லி அது என்ன குறிக்கும்னா, முதல் ஹதீஸ் சிவப்பு நிற ஆடைன்ட்டு அவங்க விளங்கி கொண்டு அது வந்து சிவப்பு நிற ஆடையை தான் குறிக்கும், ஆனால் அது பியோர் சிவப்பு, ரெட் டார்க் ரெட்டு பியூர் ரெட் அதுதான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்துனாங்களே அப்படின்னாக்கா அது வந்து பியூர் ரெட்டு கிடையாது, அதில் கருப்பு நிற இது லைன் இருந்துச்சு, அது வேற கலரில் மிக்ஸ் ஆகிருக்கும் இப்படின்னு சொல்லி அவர்களாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, அப்படி தேவையில்லாமல் நம்ம முரண் இல்லாத விஷயத்தை முரணாக்கி அதுக்கு விளக்கம் கொடுத்து இந்த மாதிரியான அவசியம் கிடையாது. அது வந்து சாதாரண நார்மலாக நம்ம மனிதர்கள் உடுத்தக்கூடிய ரெட்டு ட்ரெஸ்ஸை பற்றி அது பேசலை, மிருகங்களில் வந்துட்டு ஏறி செல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அது சார்ந்த உபகரணங்களை குறித்து தான் அது பேசுது என்பதால் சிவப்பு நிற ஆடை அணியலாம், அது தவறு கிடையாது, பியூர் ரெட்டே அணியலாம். அதே போல் என்ன சொல்கிறது, சிவப்பு நிற மெத்தைகளை பயன்படுத்தலாம், அதுலேயும் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிற ஆடைகளும் நம்மளுக்கு உடுத்துவதற்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அனுமதிச்சிருக்கிறாங்க. மஞ்சள் நிற ஆடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சிருக்கிறாங்க 166 புகாரில் பாருங்கள். அதே போல் வெள்ளை நிறம் 5827 ஹதீஸ் புகாரில் பார்க்கலாம். கருப்பு நிறத்தை உடுத்தியிருக்கிறாங்க 5824 புகாரில் 376 ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் சிவப்பு நிற ஆடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்ததற்கு ஆதாரம் இருக்குது. எனவே ஆடையில் எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்குது, அது வந்துட்டு காவி நிற ஆடையை வந்துட்டு அணியக்கூடாது, அதற்கு மட்டும்தான் தடை இருக்குது, அது ஆண்களுக்கு மட்டும்தான். இதற்கு வந்து ஆதாரமாக புகாரியில் வரக்கூடிய 5846 ஹதீஸ் இருக்குது. எனவே காவி நிற ஆடையை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, உடுத்தக்கூடாது என்பதை தவிர நிறங்களில் வந்துட்டு எந்த ஒரு ஆடையும் எந்த ஒரு கலர்லையும் நம்ம உடுத்திக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மெத்தைகளில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சிகப்போ பச்சையோ என்ன கலர் வேணால் அதெல்லாம் படுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அதில் மார்க்கத்தில் தடை கிடையாது.